இந்த குமார் மேல தான் எல்லா தப்புமே இருக்கு. கண்டிப்பா பாண்டி வீட்டாளுக்கு ஒத்துழைக்காம இந்த பிரச்சனைல இருந்து குமாரை காப்பாற்ற முடியாது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு இந்த முத்துவேலே வந்து குமாரை கூப்பிட்டு போய் பாண்டியன் வீட்டுல மன்னிப்பு கேட்க வச்சது உங்களுக்கும் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் அப்கமிங் ப்ரோமோல என்ன நடக்க போகுதுங்கிற ப்ரெடிக்ஷனை இந்த வீடியோல பார்க்கலாம். என்னதான் வீட்டுல கோமதியும் முத்துவேல் வீட்டுல இருந்து பாண்டி வந்து பாண்டியன் கிட்ட பேசியிருந்தாலுமே கண்டிப்பா இந்த பிரச்சனைல இருந்து குமாரை தப்பிக்க வைக்கிறதுல பாண்டியனுக்கு விருப்பமே இல்ல. என் மகளோட இந்த நிலைமைக்கு காரணம் அந்த குமார் தான். கண்டிப்பா குமாருக்கு சரியான தண்டனை வாங்கி கொடுக்காம நான் விட மாட்டேன் அப்படி சொல்லிட்டு பிடிவாதமா இருக்கிற பாண்டியன் வந்துட்டு அரசியை கூப்பிட்டு டைரக்டா கோர்ட்டுக்கே போயிடுறாரு. கோர்ட்டுக்கு போனதுக்கு அப்புறம் கூட கோமதி வந்து ரொம்ப பதட்டமா தான் இருக்காங்க. இதெல்லாம் நமக்கு தேவையில்லாத வேற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் எவ்வளவு தூரம் எடுத்து சொல்லி பாக்குறாங்க. கரெக்டா அந்த டைமுக்கு முத்துவேல் சக்தியிலும் குமார கூப்பிட்டு அங்க வந்துடுறாங்க. அரசி அங்க வந்து குடும்பத்தோட நிக்கிறத பார்த்ததுமே சக்தியில் வந்து ரொம்ப பயந்து போயிடுறாரு. சும்மா கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுத்துட்டு அப்படியே விட்டுருவாங்கன்னு பார்த்தா இங்க என்ன ஒட்டுமொத்த குடும்பமா கிளம்பி வந்துட்டாங்க. நடக்கிறதெல்லாம் பார்த்தா எனக்கு ரொம்பவே பயமா இருக்குன்னு குமார நம்மளால காப்பாற்ற முடியுமா என்னன்னு தெரியலனே அப்படி சொல்லிட்டு சக்தியில் வந்து ரொம்ப பயத்தோட முத்துவேல்கிட்ட பேசிட்டு இருக்காரு. பண்ற தப்பெல்லாம் பண்ணிட்டு இப்போ வந்து புலம்பி என்ன பிரயோஜனம், நீங்க கோர்ட்டுக்கு வரது இல்லாம எங்களையும் சேர்த்து கோர்ட்டுக்கு இழுத்துட்டு வந்துட்டீங்க, எல்லாத்துக்குமே காரணம் அந்த குமார் தான் அப்படி சொல்லிட்டு இந்த முத்துவேல் சக்தியில் காதுல கேட்கிற மாதிரியே கோமதி வந்து குமார திட்டிட்டு இருக்காங்க. கரெக்டா அந்த டைம்க்கு கோர்ட்லயே வந்து ரெண்டு பேருமே உள்ள கூப்பிட்டாங்க. ரெண்டு பேருமே கூப்பிட்டு விசாரிக்கிற ஜட்ஜுமே வந்து ரெண்டு தரப்பு வாதத்தையுமே கேட்டுட்டு கேஸ வந்து நெக்ஸ்ட் மந்த்க்கு தள்ளி வச்சிடறாரு. மறுபடியும் நம்ம கோர்ட்டுக்கு தான் வரணுமா, இன்னைக்கு அந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்காதா அப்படி சொல்லிட்டு கோமதி புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் எத்தனை மாசம் ஆனாலும் சரி கண்டிப்பா அந்த குமாருக்கு தண்டனை வாங்கி கொடுக்காம நான் விட மாட்டேன், என் பொண்ணு என் கூட தான் இருக்கும், தேவையில்லாம நீ அரசியோட மனசை மட்டும் குழப்பிடாத அப்படி சொல்லிட்டு பாண்டியன் வந்து இந்த பிரச்சனையில ரொம்பவே தெளிவான முடிவை தான் எடுத்திருக்காரு. இந்த அளவுக்கு பாண்டியன் வீட்டாளுக்கு பிடிவாதமா இருக்கிறத பார்த்ததுமே சக்திகளுக்கு பயம் ரொம்பவே அதிகமாக ஆரம்பிச்சிருச்சு. நம்ம பையன் மேலதான் எல்லா தப்புமே இருக்கு, என்னைக்கு தீர்ப்பு வந்தாலும் கண்டிப்பா நம்ம பையன் தான் குற்றவாளியும் தீர்ப்பு வரப்போகுது, கண்டிப்பா இந்த பிரச்சனை வந்து குமாரை காப்பாற்ற முடியாது அப்படிங்கிறது வந்து சக்திவேலுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இதனால வீட்டுக்கு போனதுமே முதல் வேலையா சக்திவேல் வந்து டேரக்டா அவங்க அண்ணன் கிட்ட எல்லாத்தையுமே பேச ஆரம்பிச்சிட்டாரு. உங்க மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கன்னு, கண்டிப்பா இந்த பிரச்சனை வந்து குமாரை காப்பாற்ற முடியும்னு நினைக்கிறீங்களா, எனக்கு என்னமோ தெரிஞ்ச வரைக்கும் குமார் இந்த பிரச்சனை வந்து காப்பாற்ற முடியாது, குமாரை தான் குற்றவாளின்னு சொல்லி கண்டிப்பா கோர்ட்ல சொல்லிடுவாங்க, அவன் ஜெயிலுக்கு போறது உறுதியான விஷயம் தானே, இதுல எந்த மாற்றமே இல்ல, எனக்கு என்னமோ நீங்க என்னை ஆறுதல் படுத்துறதுக்காகவும் மாரியோட மனசு கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் இப்பெல்லாம் ஆறுதல் சொல்றீங்களோன்னு தோணுது, என் பையனோட வாழ்க்கை இப்ப உங்க கையில தான் இருக்கு, என் பையன் ஜெயிலுக்கு போறான், என் பையன் இன்னைக்கு குற்றவாளின்னு சொல்றாங்கன்னா அதுக்கு முழு பொறுப்பு நீங்க தான் எடுத்துக்கணும். உங்களோட பொண்ணு ராஜி ஓடி போனதுக்காக என்னோட பையன் அவனோட வாழ்க்கையை பத்தி தியாகம் பண்ண ஆரம்பிச்சிட்டான், அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா கண்டிப்பா என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது, அவனை காப்பாற்ற வேண்டியது முழுக்க உன்னோட கடமை தான் அப்படி சொல்லிட்டு சக்திவேல் வந்து எல்லாத்தையுமே தூக்கி அப்படியே முத்தியல் தலையில வச்சிடறாரு. பண்ற தப்பெல்லாம் அவன் பையன் பண்ணிருக்கான், அவனை இப்படி தப்பெல்லாம் பண்ண சொல்லி தூண்டி விட்டதே நீ தான், நீ சொல்லாம அவன் இதெல்லாம் பண்ணிருக்க போறான், நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எல்லாமே பண்ணிட்டு கடைசி நிமிஷத்துல எல்லாத்தையும் தூக்கி என் தலையில வைக்கிறீங்க, இருந்துமே ஒரு அண்ணனா என்ன பண்ணுமோ அந்த கடமையை நான் கண்டிப்பா பண்ணுவேன், நீ சொல்ற மாதிரி கண்டிப்பா கோர்ட்ல வந்து தீர்ப்பாச்சுன்னா குமார் குற்றவாளின்னு தான் சொல்லுவாங்க, இதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்கு, குமார கூட்டிட்டு போய் டைரக்டா அந்த பாண்டியன் வீட்டாளருக்கு முன்னாடி நிக்க வச்சு நடந்த எல்லா தப்புக்கும் குமார மன்னிப்பு கேட்க வைக்கணும், அது நடந்து இவங்க கேஸ் வாபஸ் வாங்கினா மட்டும்தான் குமார் அந்த பிரச்சனை வந்து காப்பாற்ற முடியும், அது மட்டும் நடக்கல கண்டிப்பா குமார ஜெயில தூக்கி போட்டுருவாங்க, அதுக்கப்புறம் நீ சொன்ன மாதிரி தான் எல்லாமே நடக்கும் அப்படி சொல்லி முத்தியல் ரொம்ப தெளிவா சொல்லிடுறாரு. என் பையனை நான் இப்படி எல்லாம் வளர்த்திருக்கேன், என் பையன் போய் இந்த பாண்டியன் வீட்டாளர்கிட்ட மன்னிப்பு கேட்கறதா அதெல்லாம் எப்பயுமே நடக்காது, நீங்க வேற ஏதாவது திட்டம் இருந்தா சொல்லுங்க அப்படி சொல்லி சக்திவேல் வந்துட்டு முத்தியலோட பேச்ச கேட்கற மாதிரியே தெரியாத மாதிரி பேசிக்கிட்டு இருக்காரு. இதனால டென்ஷனான முத்திவேல் வந்துட்டு உன் பையனோட வாழ்க்கை நல்லா இருக்கணும், உன் பையன் இந்த பிரச்சனை இருந்து தப்பிக்கணும்னு நினைச்சேனா அதுக்கு ஒரே வழி உன் பையன் போய் அவங்க வீட்டாளர்கிட்ட மன்னிப்பு கேட்கறது மட்டும்தான், நான் இன்னும் உன் பையனை தனியா போய் எல்லாம் மன்னிப்பு கேட்க சொல்லல, நம்மளுமே குமார் கூட சேர்ந்து போவோம், நடந்த விஷயத்தை எல்லாத்தையுமே சொல்லி இதுக்கப்புறம் குமார்னால உங்க வீட்டுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்னு சொல்லி வீட்டுல இருக்க எல்லாரும் முன்னாடியுமே நிக்க வச்சு குமார மன்னிப்பு கேட்க சொல்லுவோம், அவங்க மனசு மாறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு, அப்படி மட்டும் அவங்க மனசு மாதிரி கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்கன்னா கண்டிப்பா இந்த பிரச்சனை இருந்து உன் பையனை காப்பாத்திடலாம், இதுக்கப்புறம் உன்னோட முடிவு தான் அப்படி சொல்லி முத்தியல் சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறாரு. நடந்ததெல்லாம் யோசிச்சு பாக்குற சக்திவேலுமே வந்துட்டு அண்ணன் சொல்ற மாதிரி இதை விட்டா வேற வாய்ப்புமே இல்ல, கண்டிப்பா கோர்ட்ல தீர்ப்பாகிறப்ப குமார் குற்றவாளின்னு தான் சொல்ல போறாங்க, நமக்கு பையனை காப்பாத்துறதுக்கான ஒரே வழி அந்த பாண்டியன் வீட்டாளர்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கறதா அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கூட யோசிக்காம சக்திவேல் போய் டைரக்டா முத்துவேல் கிட்ட நீங்க சொல்ற முடிவுல எனக்கு சம்மதம் தானே, நம்ம இப்பயே போய் அவங்க மன்னிப்பு கேட்டு வந்துடலாம், வேற வழியே கிடையாது, எனக்கு என் பையன் தான் முக்கியம் அப்படி சொல்லிட்டு சக்திவேலுமே வந்து முத்துவேலோட முடிவுக்கு சம்மதம் சொல்லிடுறாரு. உடனே முத்துவேலுமே வந்து சக்திவேல் குமாரை கூப்பிட்டு டைரக்டா பாண்டியன் வீட்டுக்கு போயிடுறாரு. எப்பவுமே வீட்டுக்கு வெளியே வந்து பேசுற முத்துவேல் வந்துட்டு இந்த வாட்டி வீட்டுக்குள்ள வான்னு சொல்லி யாருமே கூப்பிடானாலும் அவரே டைரக்டா வீட்டுக்குள்ள போயிடுறாரு. வீட்டாளர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப தகச்சு போய் நின்னுட்டு இருக்காங்க. அப்பதான் குமார் வந்துட்டு டைரக்டா பாண்டியன் கிட்டயே நான் இது வரைக்கும் பண்ணது எல்லா தப்புக்கும் என்ன மன்னிச்சிருங்க, இனிமேல் நான் அரசிக்கோ அந்த குடும்பத்துக்கு எந்த ஒரு துரோகமும் பண்ண மாட்டேன், என்னால உங்க குடும்பத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராது, தயவுசெய்து இந்த கேஸை மட்டும் வாபஸ் வாங்கிருங்க அப்படி சொல்லிட்டு பாண்டியன் வீட்டாளுக்கு ஒட்டுமொத்த ஆளுக்கு முன்னாடியுமே குமார் வந்து வெளிப்படையா மன்னிப்பே கேட்டுறாரு. என்னதான் குமார் வந்து இப்படி மன்னிப்பு கேட்டாலுமே பாண்டியனோட பசங்கனால இது எதையுமே பொறுத்துக்கவே முடியல, இப்படி நல்ல மாதிரி வந்து மன்னிப்பு கேட்டனா நான் உங்களை ஏத்துக்குவோமா, உனக்கான தண்டனை கண்டிப்பா கிடைச்சுதான் தீரும், எங்க வீட்டுக்குள்ள உன யார் ஃபர்ஸ்ட் வர சொன்னது அப்படி சொல்லிட்டு பாண்டியனோட பசங்க எல்லாருமே ஒன்னா சேர்ந்து குமார் வீட்டை விட்டு வெளியே விரட்டிடுறாங்க. கூடிய சீக்கிரமே இது மாதிரி நடந்து இந்த குமாருக்கு சரியான தண்டனை கோர்ட்ல கிடைக்கிறத பாக்குறதுக்கு நீங்களும் வெயிட் பண்ணிக்கிட்டீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி உங்க ஆதரவை தருவீங்க.